மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரோட அடுத்த படத்தை சூப்பர் ஸ்டார் கூட பண்ணுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட டைட்டில் டீசர் வீடியோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைட்டில் டீசர் வீடியோவில் என்னெல்லாம் ஒளிச்சு வச்சுருக்காங்க, கூலி உண்மையான கூலி யார், கூலிக்கு என்னென்ன கனெக்ஷன்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். டைட்டில் டீசர் வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் எல்லாருமே பார்த்துருப்போம். அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பின்னாடி போய் பார்த்தோன்னா 1976 தீனு தலைவரோட ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் தலைவர் கோல்டெல்லாம் ஒரு ஆர்பர்லேருந்து எடுத்துகிட்டு பைக்கில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே டீசருக்குள்ளே வந்தோன்னா தலைவரை ஒரு ஆர்பருக்குள்ளே பைக்கில் என்ட்ரா வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க. இங்கே 1976 தீ படத்தோட ரெஃபரன்ஸும் இங்கே வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் இருக்குது. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோட மூவிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி வச்சிருக்காரு. டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து படத்தில் ஒரு நாஸ்டாலஜிக் பழைய சாங்கை பிளேஸ் பண்ணுற வரைக்கும். இந்த டைட்டில் டீசரில் பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு மாசா ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் எந்த படத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா 1982 தலைவர் படம் ரங்கா படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்காக நச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் அப்போவும் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. ரங்கா படத்திலேயே அந்த டைலாக் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் படம் நினைத்தாலே இனிக்கும் 1979 ரிலீஸ் ஆச்சு. அதில் ஜகமே தந்திரம் பாட்டோட லிரிக்ஸ்லேருந்து தான் அந்த டைலாக் எடுத்திருப்பாங்க. டைலாகை மட்டும் பழைய படத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்குமே பழைய படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அனிருத் தலைவரோட தங்க மகன் படத்தில் வர டிஸ்கோ சாங்கை தான் ரீக்ரியேட் பண்ணி இதில் போட்டிருக்காங்க. ஓவராலாக டீசரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஓல்டு ரெஃபரன்ஸில் வச்சு பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா தலைவரோட தீ படம் ரெஃபரன்ஸ் இருக்குது, டைலாக் பார்த்தீங்கன்னா ரங்கா படம் ரெஃபரன்ஸ் இருக்குது, மியூசிக் பார்த்தீங்கன்னா தங்கமகன் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் கமலோட பண்ணும்போது விக்ரம் சீக்வல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தலைவருக்கு பழைய படத்துலேருந்து ஏதோ சீக்வல் மாதிரி வருமானது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். லோகேஷ் கனகராஜும் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் சோஷியல் மீடியாவில் டிஸ்கோ கம்மிங் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ எல்லாரும் நினச்சிட்டாங்க படம் பேர் டிஸ்கோவாக தான் இருக்கும்னு. கடைசியில் பார்த்தா டிஸ்கோன்ற ட்ராக்கை தான் படத்தில் வச்சுருக்காங்க. இந்த டிஸ்கோவோட சாங் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவரோட தங்கமகன் படத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. தங்கமகன் படமும் ஒரு கோல்ட் ஸ்மக்லிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கே டீசர்லேயும் ஃபுல்லாக கோல்ட் ஸ்மக்லிங் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த படத்துக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவர் படம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் யூனிக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதில் ஒன்று தலைவர் படத்தோட டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ளூ கலரில் தான் வரும். இந்த தடவை இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. இங்கே அந்த ரெட் என்ன மீன் பண்ணுதுன்னா மேபி படம் ஃபுல்லாக தலைவர் வைலண்ட்டாக இருக்கலாம், ரத்தம் தெறிக்க ஒரு கேங்ஸ்டர் படமாகவும் இருக்கலாம், இல்லை தலைவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணியிருந்தாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரெட் கலரை மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 171 போட்டிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது தலைவர் 171 படம்னு. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இங்கே 171 போட்டிருப்பாங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வாட்சோட க்ளோஸ்அப்பை காமிச்சிருப்பாங்க. வாட்சில் டைம் பார்த்தீங்கன்னா 12:35 இருக்கும். இந்த 12:35 என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படி பார்க்கக்கூடாது. அவர் ஹேண்டை பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும், மினிட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும், செகண்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கும். இங்கேயும் தலைவர் 171 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தலைவர் டேபிள் மேலே படுத்து ஃபோன் பேசுகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அந்த டேபிள் மேலே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு கரன்சிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கரன்சியை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே டாலர்ஸ், ஃபாரின் கரன்சி தான் இருக்கும். ஸோ இங்கே ஸ்மக்லிங் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஸ்மக்லிங் இங்கே போயிட்டு இருக்கிறத அங்கே நம்ம பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே சொல்லிட்டாரு கூலி எல்சியூவில் இல்லைன்ட்டு. பட் இதில் இருக்க சில ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தா எல்சியூ உள்ள வர மாதிரி தான் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா ஆர்பரில் லொக்கேட் ஆகிருக்கு, ஆர்பரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. விக்ரம்லேயே கடைசியிலே பார்த்தீங்கன்னா ஷிப்பு ஆர்பரில் தான் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு மேபி கூலியும் எல்சியூவில் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டாக ஃபாலோ பண்ணுவார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட படங்களில் பழைய படங்கள்லேருந்து பாட்டு எடுத்து முக்கியமான சீனில் பிளேஸ் பண்ணுறது. ஸோ படத்தில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்த லோகேஷ் கனகராஜ் இப்போது டைட்டில் டீசர்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே கூலி படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தோட தங்கமகன் டிஸ்கோ சாங்கை தான் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக தலைவர் ஒரு சாங்கை விசில் அடிப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செண்பகமே பாட்டு. சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி படம் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் அன் ஹாலிவுட் மூவி தி போர்ச் படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
யூஎஸில் எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்குது. அதனால யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு பர்ஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பர்ஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே அது இல்லீகல் இல்லை, லீகல் தான், இன்க்ளூடிங் தெஃப்ட் டு மர்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கூலி படமும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு படத்துக்குலையுமே ஒரு ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவார். மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் கூட கொலாபரேட் பண்ணி லியோ வரைக்குமே அது கண்டினியூ ஆகி வந்துச்சு அந்த ஜேர்னி. ரத்னகுமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேயாதமான் படத்தோட டைரக்டர். அடுத்தது லியோவில் பார்த்தீங்கன்னா தீரேஜ் வைத்தி அவர் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாரு. தீரேஜ் வைத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக் படத்தோட டைரக்டர். இப்போ கூலியில் பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் இதில் ஒர்க் பண்ணல, ஏன்னா அவரோட ஓன் மூவியில் பிஸியாக இருக்கிறதுனால இதில் ஒர்க் பண்ண முடியல. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சந்துரு அன்பழகன் டைலாக்ஸ்லையும் ஸ்க்ரீன் பிளேலையும் ஒர்க் பண்ணுறாரு. சந்துரு அன்பழகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநகரம் படத்தில் லோகேஷ் கனகரோட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாவீரன் படத்துலையும் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் இப்போ கூலியில் டைலாக்ஸ்க்கும் ஸ்க்ரீன் பிளேலையும் ஒர்க் பண்ணுறாரு. ஓவராலாக டைட்டில் டீசர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் விக்ரமில் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தது லியோவில் பார்க்கும்போது வாவ் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே கூலி பார்க்கும்போது வாவ் அந்த ஃபேக்டர் இருந்துச்சுன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு இம்பேக்ட் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு டைட்டில் டீசர் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.